ஒரு இழப்பு வரும்போது அது நம்ம இருதயத்தை விட்டு போகவும் செய்யாது, இருதயம் பாதிப்புகளாகும். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், முழு இருதயத்தோடு ஆராதிக்கிற ஆராதனை என்பது கர்த்தருக்கு சமூகத்தில் உட்கார்ந்துட்டோன்னா வேற எண்ணம் வராது. ஆண்டவருக்கு அன்பு, அவர் எனக்கு செய்த நன்மை, அவர் என்னை நடத்தின விதம், அவர் எனக்கு எவ்வளவு கிருபையாக நடத்தினார், இதை நினைக்கும் போது முழு இருதயத்தோடு, அதுதான் அவர் சொல்லுவார் பாருங்க, என் தேவனே முழு இருதயத்தோடு உம்மை நோக்கி கூப்பிட்டேன். கரங்களை தட்டி இந்த நாளில் இருந்து என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்ன ஆண்டவரை முழு இருதயத்தோடு கூப்பிடுகிற அனுபவம் எத்தனை மனிதரிடத்தில் வருகிறதோ, நீ அறியாதது வெட்டாததுமான பெரிய காரியத்தை கர்த்தர் உனக்கு செய்ய வல்லவர். நினைச்சு பாருங்க, உலகத்தை அப்படியே திரும்பி பார்த்தா நம்ம எல்லாம் முழு இருதயம், எப்போ முழு இருதயத்தில் ஆண்டவருக்கு ஆராதனை செய்வோம் தெரியுமா? உலகத்தை திரும்பி பார்த்தா அவ்வளோ வேதனை. நமக்கு இங்கே ஒரு பாஸ்டர் வருவார், கேரளா இங்கே அதிகம் வந்ததில்லை, கேரளாவில் ஒரு பாஸ்டர் பிலிப் பாஸ்டர்னு ஒருத்தர் இருக்கார், 5 மரங்காலையில். அந்த பாஸ்டருக்கு பிள்ளைக்கு, அந்த பாஸ்டருக்கு மகளுக்கு திருமணமாகி எத்தனையோ ஆண்டுகள் குழந்தை இல்லை. எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க, நம்ம தலைமை பாஸ்டர் ஜெபம் பண்ணார். போன வாரம் தலைமை பாஸ்டர் வந்தால அந்த சாட்சியை இங்கே சொன்னார். திடீர்னு ஜெபம் பண்ண எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க, அவள் ஆசீர்வதிச்சு ரெட்டை குழந்தை. உடனே அவர் ஃபோன் பண்ணி எல்லார்ட்டையும் சந்தோஷமாக சொல்லுவார், பாஸ்டர் இத்தனை வருஷம், எத்தனையோ வருஷம் சொன்னாங்க, இத்தனை வருஷம் குழந்தை இல்லை, ரெட்டை பிள்ளைய கர்த்தர் ரெட்டிப்பாக தந்தார். எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க, சந்தோஷத்தோடு இருந்தாங்க எல்லாரும். திடீர்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு வயிற்று வலி போல் வருது. இப்பவும் அந்த சகோதரி மருத்துவமனையிலே இருக்கு, அது வயிற்று வலி போல் வருது. போனாங்க, பரிசோதிச்சுட்டு பார்த்தா ஒரு குழந்தை இறந்து போய். எவ்வளோ வேதனை நினச்சி பாருங்களேன், ஒரு குழந்தை. இன்னைக்கு அந்த பாஸ்டர் கேரளாவில் நமக்கு 5 மரங்கால பாஸ்டர் அவர் தான். ஒரு குழந்தை இறந்துட்டு ஒரு குழந்தை உயிரோடு இருக்குது. மருத்துவர்கள் என்ன செய்யாங்க தெரியுமா? இந்த ஒரு பிள்ளைய வெளியே எடுக்கவும் முடியாது, இந்த பிள்ளையை எடுக்காமல் அந்த பிள்ளையை காப்பாற்ற முடியும். என்ன நிலைமைன்னு நினச்சி பாருங்களேன். அன்னைக்கு பாஸ்டர் இங்கே சொன்னது அவரை தான். எனக்கு இது தெரியாது, அவர் யாரை சொன்னார்னு. போன வேலைக்கிழமை நானும் குமார் பிரதர் அங்கே போனாங்களே, அவர் ஓடி வந்து பாஸ்டர் நல்லா இருக்கலான்னு கேட்டு பிடிச்சி அப்படி நல்லா இருக்கலான்னு நல்லா. அப்புறம் நான் கேட்டேன், உங்கள் பிள்ளைகளெல்லாம் எப்படி? அது பாஸ்டர் எப்படி ஒரு நிலைமை ஆயிட்டு. எனக்கு அதை கேட்டதுமே எனக்கு மனசு ஒரு மாதிரி. அவர் அதன் நடுவிலும் வந்துட்டு, தேவன் அவருக்கு காரியம் பாஸ்டர், அவர்கிட்ட நான் என்ன செய்ய முடியும்? உண்மையில் சொல்லுங்க, என்ன நிலைமை. நான் இப்போ எதுக்கு சொல்லுகிறேன்னா, இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களை பார்க்கும்போது, உலகத்தை நினைத்தால், பாதிக்கப்பட்டவருடைய சூழ்நிலையை நினைக்கும் போது, ஆண்டவர் ஒரு நாள் நமக்கு எந்த குறைவில்லாமல் அவர் நம்மை நடந்து. எத்தனை பேர் சொல்ல, இந்த நேரம் இப்போ நம்ம இந்த இடத்துல இருக்கோம், உலகத்தவருக்கா திரும்பி நீங்கள் போய் பார்த்தா, இப்போ மருத்துவமனைகளில் நான் அதை தான் சிந்திப்பேன். எத்தனையோ மருத்துவமனையில் நீங்கள் போனால் ஐசியூவில் உள்ளாடி பிள்ளைய வச்சுருப்பாங்க, கணவனை வச்சுருப்பாங்க, நேசித்த மனைவி திருமணமாகி 3 நாளாக இருக்கலாம், 1 மாதமாக ஏதோ ஒரு சூழ்நிலையில். உலகம் எல்லாம் இதான் எங்கேயாவது நடக்கும். ஒருத்தனை உள்ளே வச்சுட்டு 24 மணி நேரம், 12 மணி நேரம், 6 மணி நேரம் மருத்துவர்கள் நேரத்தை கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க. வெளியே இருந்து கதறக்கூடிய கதறுதல் அங்கே போய் பார்த்தா தெரியும். நான் ஏன் சொல்லுகிறேன்னா, கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து அமரும்போது நீங்களும் நானும் சிந்திக்கணும். அந்த உலகத்தை பார்க்கும்போது என் கர்த்தர் எவ்வளவு என்னை கிருபை, அப்போ தான் முழு மனதோடு கூட அவர் செய்த நன்மையை நினைத்து அவருக்கு நம்ம நன்றி செலுத்த முடியும். எத்தனை பேர் அதை நினைக்கிறீங்க? கரங்களை தட்டி, ஆண்டவரே என் குடும்பத்தில் இதுவரையிலும் என் குடும்பத்தை நீங்கள் நடத்தினீங்க, இதுவரையிலும் ஆண்டவரே எனக்கு நன்மை செய்தீங்க, இன்னும் எனக்கு நீங்கள் நன்மை செய்வீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல? ஹல்லேலூயா. அப்போ நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள, முழு மனதோடு ஆராதிக்கிற. இதுவரையிலும் நம்ம எப்படி ஆராதித்தோமோ ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய ஆலயத்தில் வரும்பொழுது முழு இருதயத்தோடு, கர்த்தருக்கு ஆலயம் மட்டுமல்ல, அவரை நோக்கி எப்பொழுது கூப்பிட்டாலும் முழு இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் படிங்க, நாம் ஜெபித்து வீடுகளுக்கு போகலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58வது அதிகாரம் 1வது வசனத்தை படிங்க. இங்க எப்படி கூப்பிடுன்னு ஆண்டவர் சொல்லுவாரு பாருங்க. சப்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாது, எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவருடைய பாவங்களையும் தெரிவி. இதுல முதல் பகுதியை மட்டும் நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறார், சப்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே. சத்தமா சொல்லுங்கள், ஹல்லேலூயா. துக்கத்தோடு இருக்கிற நிறைய இடத்துல நான் பைபிள் ஸ்கூலில் படிக்கும்போது சொல்லி தந்திருக்காங்க. சிலர் துக்கத்தோடு அழுகையில் பலவிதங்கள்ல, சிலர் வாவிட்டு அழுதுருவோம், சிலர் வாவிட்டு அழமாட்டாங்க. கண்கள்ல இருந்து மட்டும் கண்ணீர் வடிஞ்சிட்டே இருக்கும், அப்பப்போ ஒரு பெருமூச்சு விட்டுட்டே இருப்பாங்க. இப்படி அழக்கூடியது ரொம்ப மோசமான அழுகை. வாவிட்டு அழமாட்டாங்க. நிறைய நீங்கள் மரண வீடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே வெம்பி நிற்பாவ.
அப்போ திடீர்னு அதே போல் வெளி இடங்கள்லேருந்து வருவாங்க பிள்ளைகள் யாராம வந்த உடனே அவன் அழுவான். உடனே எல்லாரும் சொல்லிடுவா பார்த்துல விட்டுரு, கொஞ்ச நேரம் அவன் அலர்ட்டு நார்மல் ஆகிடும், கொஞ்ச நேரம் அலர்ட்டு நார்மல். ஏன் நான் இதை சொல்லுகிறேன், அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மன வேதனை, மன கவலை மனசுக்குள்ளே இருக்கிறதுனா சத்தமிட்டு அழும்போது அது நம்மை விட்டு வெளியே போயிடும். சத்தமாக சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இங்கே ஏசாயாவை பார்த்து சொல்லுகிறார், சப்தமிட்டு கூப்பிடு. ஆண்டவர்கள் சமூகத்தில் வந்துக்கிற தேவ ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் அடுத்து எதிர்பார்க்க கூடிய காரியம், தேவனுடைய சன்னதியில் தேவ சமூகத்தில் வருகிறன்னா ஆண்டவருக்கு சமூகத்தில் அமைதலோடு ஜெபிக்கக்கூடிய காரியத்துக்கு அமைதலாக ஜெபிக்கணும். கர்த்தருடைய சன்னதியில் சப்தமிட்டு அவரை கூப்பிட வேண்டிய இடத்துல சப்தமிட்டு கூப்பிட்டால் கர்த்தர், அதுக்காக ஆண்டவர் காது கேட்காத தெய்வம் அல்ல, அதுக்காக ஆண்டவர் அவர் சொல்ல ரட்சிக்க கூடாதபடிக்கு என் கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடி என் செவி மந்தமாக இல்லை. அப்போ ஆண்டவர் சப்தத்தை கேட்கிறவர் தான். ஆனாலும் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து நாம் சத்தமாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அதில் என்ன வித்தியாசம் இருக்குன்னா நன்றாய் புரிந்து கொள்ளணும். இத்தனை பேர் இந்த இடத்துல ஆராதிக்கிறோம், ஒரு சப்தம் மட்டும் உயர்ந்து நிற்கணும்னா அத்தனை பேர் நம்ம திரும்பி பார்ப்போம் இல்லையா? அத்தனை பேர், அதுக்காக ஆண்டவர் சத்தம் போடுவனை திரும்பி பார்ப்பாருன்னு நான் சொல்லலை. அப்படி வெட்கத்தை விட்டு இத்தனை பேருக்கு மத்திய ஒருத்தன் ஆண்டவரேன்னு கூப்பிடுவான்னா பரலோகத்தின் தேவன் எவ்வளவு செவி சாய்த்து கேட்கிறவராயிருப்பார். எவ்வளவு நம்ம சபையில் டூலின் வேலை இல்லை, ஆரம்ப நாட்களில் எல்லாம் தடை, வெளிநாடெல்லாம் போய் தடை, பிரச்சனை மேலே பிரச்சனை எல்லாம். நானும் கொத்தனார் ஒரு நாள் ஜெபத்துக்கு போயிருக்கிறோம், பகல் நேரம். நான் கொத்தனார் அவருக்கு மனைவி, நாங்கள் டூலின் அம்மா டூலின், நாங்கள் எத்தனை பேர் இருந்து அவ வீட்டில் உபவாசத்தோட ஜோமனு. அன்னைக்கு தான் அவனுக்கு வாழ்க்கையில் இருந்த கட்டுகள் உடைக்கப்பட்டு ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோம். திடீர்னு ஜோம் பண்ணும்போது சத்தம் போட்டு தன் தாய் பக்கத்தில் இருக்கிறத கூட மறந்து, நான் பொய்யால நம்ம சபையில் உள்ளதான் சொல்லு, தன் தாய் பக்கத்தில் இருக்கிறத கூட மறந்து, அப்பா ஏசப்பா எனக்கு இறங்குங்க, எனக்கு வேற வழியில் அவ்வளவு சத்தம் ஜோம் பண்ணிட்டு இருந்த எனக்கே ஒரு மாதிரி ஆயிட்டு. அவருக்கு கொத்தனார் இப்படி என்ன பார்க்காரு, அப்பா 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 அப்பான்னு சொல்லிட்டு அவ்வளவு சத்தம். ஆனால் அன்னைக்கு அவனுக்கு வாழ்க்கையில் கர்த்தர் இறங்கினார். மறுநாள் இன்டர்வியூக்குரிய வழியை கர்த்தர் திறந்து கொடுத்தார். சத்தமாக சொல்ல, எந்த இடம் இன்னைக்கு நம்மகிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்க, கர்த்தருக்கு சமூகத்தில் வெட்கப்படவே கூடாது. அதுக்காக அமைதலாக ஜபிக்க வேண்டிய இடத்துல அமைதலாக ஜபிக்கணும், அமைதலாக நம்ம ஜபிக்கக்கூடிய காரியத்தை அமைதலாக ஜபிக்கணும். ஆனால் ஆண்டவருக்கு சமூகத்தில் வரும்போது வசனம் சொல்லுது, இயேசுநாதர் இந்த பூமியில் ஊழியம் செய்த நாட்களில் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது ஒரு தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கணும் கூப்பிட்டான். வசனம் சொல்லுது, எல்லாரும் அதட்டினார்கள், எல்லாரும் அதட்டினாங்க. இதுக்குள்ள இருக்கிற ரகசியத்தை புரிஞ்சுக்கணும். எல்லாரும் அதட்டினாங்க, சத்தம் போடாத சும்மா இரு. அவன் சத்தப்பட்டப்போ ஆண்டவர் கண்டுகிடாதது போல போனாரு. அடுத்து எல்லாரும் அதட்டின உடனே வசனம் சொல்லுது பாருங்க, அவன் முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டு தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கன்னு கூப்பிட்டான். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் நின்னாரு, நின்று சொல்றாரு, அவனை என்ன அழைச்சிட்டு வா, அவனுக்கு என்ன வேணும், ஆண்டவரை நான் பார்வை அடையணும், போ. ஆண்டவர் அற்புதம். அப்போ நன்றாக புரிந்து கொள்ளுங்க, நம்ம கூப்பிடுகிற நேரம், நம்ம ஆண்டவரை நோக்கி சத்தமிடுகிற நேரம், அதை தடை செய்வதற்கு ஒரு ஆவி போராடிட்டு தான் இருக்கும். போராடி அன்னைக்கு அவங்கள மட்டும் அவன் பார்த்து சத்தம் போடாதன்னு சொன்னப்ப இவன் அமைதலாக இருந்திருந்தால் நிச்சயமா அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்காது, நிச்சயமாய் அவனுடைய கண்களில் பார்வை வந்திருக்காது. ஆனால் நீ எவன் எதை சொல்லு, நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவேன், அவன் கூப்பிட்டபடினால் கர்த்தர் நின்று, இயேசு நின்று அவனை அழைத்து அவனை குணமாக்குறான். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்களும் நானும் ஆலயத்தில் வந்து சப்தமிட நேரம் எப்படி தெரியுமா, அவனை சிலர் அதட்டினார்கள். நமக்கு என்ன தோணும் தெரியுமா, உனக்க வீட்டுக்காரனை இன்னும் ரசிக்கப்படலை. இது நம்ம அப்படி மட்டுப்படுத்தும் இந்த ஆவி. நம்ம ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது தோணும், நீயே பரிசுத்தம் இல்லை, நீயா சத்தம் போட்டு சபைக்குள்ள ஜோம் பண்ண போற, நம்மை மட்டுப்படுத்தும். நம்ம ஜோம் பண்ணும்போது தோணும், பிசாசு சொல்லுவான், உன் பிள்ளைய தலைகீழ நடக்கு, நீயா இங்க ஆண்டவரே ரட்சிக்கணும் கூப்பிடுவ. இதெல்லாம் மட்டுப்படுத்த ஒன்னையும் பார்க்க கூடாது. எனக்கு தேவை என்னுடைய ஆத்தும மீட்பும், எனக்கு கர்த்தர் வைத்திருக்கிற நன்மையை நான் பெற்றுக்கொள்ளணும். அப்படி விரும்புகிறங்க மாட்டேன். இன்னைக்கு சொல்லுங்க, இயேசுவை இனி நான் உம்முடைய ஆலயத்தில் வரும்போது, உம்முடைய சமூகத்தில் வரும்போது, ஆண்டவரை எந்த தடை இருந்தாலும் உம்மை நான் முழு இருதயத்தோடு ஆண்டவரே உண்மையாய் உம்மை நோக்கி சப்தமிட்டு கூப்பிடுவேன்னு சொல்லுகிறவங்க அப்படியே கரங்களை தட்டி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்களை எங்கள் சபை உம்முடைய கரத்தில் தருகிறோம்,
உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கு உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற அனுபவத்தை எங்கள் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தை கேட்கிறோமுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். முழு இருதயத்தோடு கூப்பிடுகிற அனுபவத்தை ஒவ்வொருக்குள் ஆண்டவர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரை அதே போல சப்தமிட்டு கர்த்தரை கூப்பிடுகிற அனுபவத்தை ஒவ்வொருக்குள் ஆண்டவர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அறியாதது மெட்டாததுமான பெரிய காரியத்தை செய்ய போறதற்காக நன்றி. நன்றி அப்பா. அப்படியே கண்களை மூடுங்க, நாம் ஜெபிக்கலாம். ஒரு முறை உங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்க. ஒரு முறை உங்களை நீங்க இந்த வசனத்தை கேட்ட உங்க வாழ்க்கையை நம்ம இப்படி சந்தோஷத்தோடு ஜெபித்து வருகிற நாள் நான் உங்களுக்கு அடுத்து சொல்லுவேன், பதில் அளிக்கிறவர் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு. ஆண்டவர் எப்படி மறு உத்தரவு கொடுப்பார், ஆண்டவர் எப்படி அவர் மறு உத்தரவு அருளுகிறது, எந்த விதத்தில் அருளுவார், வருகிற நாட்களில் தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். இன்னைக்கு முதலாவது என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. நம்ம பார்த்தோம் இல்லையா, முதல் ஆண்டவர் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவரும். இன்னைக்கு ஆண்டவரை சொல்லுங்க, இயேசுவே இதுவரை நான் மனுஷனை கட்டாயப்படுத்தி இருந்தேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. இல்ல ஆண்டவரே, அவர்கள் எனக்காக ஜெபித்தாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். இரண்டாவது அவர் சொல்ல, உண்மையா என்னை நோக்கி கூப்பிடுகிற அவருக்கு. இன்னைக்கு ஒரு நினைச்சு பாருங்க, இவ்வளவு நேரம் நான் ஆராதித்தேன், இவ்வளவு நேரம் எவ்வளவு நேரம் உண்மையா நான் ஆண்டவர் ஆராதித்தேன், எவ்வளவு நேரம் என் மனசாட்சிக்கு உண்மையா என் இருதயத்தை அவருக்கு நேராய் செவையாக்கி நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணோம், அதுக்கப்புறம் சிந்தனையில வேற எண்ணத்துக்கு இடம் கொடுத்துட்டோமே, வேற எண்ணங்களுக்கு இடம் கொடுத்துட்டோமே. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இல்லப்பா இல்லப்பா, இனி என்னுடைய ஜெப நேரம் உண்மையாய் உண்மை மட்டுமே நான் நோக்கி கூப்பிடணும். இந்த உலகத்தின் காரியங்களில் நான் கவலைப்படுவதல்ல, இந்த உலகத்தின் காரியங்களை நினைத்து நான் துக்கப்படுவது அல்ல, எல்லாத்தையும் உதறிவிட்டு ஆண்டவரே விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவருமாகிய உம்மை மாத்திரமே நோக்கி நான் ஓடும்படியா விரும்புகிறேன். அடுத்து அவர் சொல்லும்போது முழு இருதயத்தோடு உம்மை நோக்கி கூப்பிட்டேன். இன்றைக்கு ஆராய்ந்து பாருங்க, இன்னைக்கு சொல்லுங்க, இயேசுவே நீர் எனக்கு செய்த நன்மையை நினைக்கும் போது ஆண்டவரே ஏதோ கடமைக்காக அல்ல ஆண்டவரே, நீர் எனக்கு செய்த நன்மையை நினைக்கும் போது ஏதோ பெயருக்காக அல்ல ஆண்டவரே, நீர் எனக்கு செய்த நன்மையை நினைக்கும் போது முழு இருதயத்தோடு ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்கிற இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள முழு இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிக்கிற, முழு இருதயத்தோடு தெய்வத்தை நோக்கி கூப்பிடுகிற ஒரு பெரிய சத்தியத்தை, ஒரு பெரிய அனுபவத்தை ஒவ்வொருக்குள்ள கர்த்தர் கட்டளையிடுவீராக. மூன்றாவது பார்த்தோம், சப்தமிட்டு கூப்பிடுகிறது. சப்தமிட்டு கூப்பிடு, ஆண்டவரே உம்முடைய சந்நிதியில உம்முடைய சமூகத்தில் எனக்கு உம்மை நோக்கி சப்தமிட்டு கூப்பிடக்கூடிய ஒரு அனுபவத்தை தந்ததற்கு நன்றின்னு சொல்லுங்க. இனி நான் உம்முடைய பாதத்தில் வரும்போது அடக்கி கொள்ளாதே. வசனம் சொல்லுகிறது அல்லவா, கூப்பிடு, சப்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம வரும்போது இனி நம்மை நாம் கட்டுப்படுத்துவதல்ல, தேவன் எனக்கு செய்த நன்மை நினைக்கும் போது நான் எப்படி மௌனமாக இருக்க முடியும்? கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை நினைக்கும் போது எப்படி நான் அவருடைய பாதத்தில் அமைதலாக இருக்க முடியும்?